ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வெந்தய குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெய் இந்தளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேங்க. வெந்தய குழம்புங்காட்டி வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். வெந்தயம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அடுத்து 10 பல் பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்குறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருங்க. 2 வரமிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே புளிக்குழம்புக்கு போதுமானதுங்க. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துங்க. கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்குறேங்க. எப்போத்துக்குமே சால்ட் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடுங்க. தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கான புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெல்லம் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சர்க்கரை தான் இருந்துச்சு, அதனால் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நீங்கள் குழம்பு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெந்தய குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.